வணக்கம் நண்பர்களே. நீண்ட நாட்களுக்கு பிறகு எதிர்பார்த்த தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. இப்போது மக்கள் மனதில் இருக்கும் ஒரே கேள்வி, யார் வெற்றி பெறுவார் என்பதுதான். அதே நேரத்தில் தளபதி விஜய் ரசிகர்களாகிய நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறதுங்க. தேர்தல் முடிந்தது அடுத்து நம் தளபதியின் அடுத்த மூவ் என்ன பண்ண போறாரு, என்ன யோசிச்சுன்னு இருப்பாரு. அது மட்டும் இல்லை, இப்போ உடனுக்குடியான அப்டேட் நம்ம சேனலில் வந்துனே இருக்கோம். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறோங்க ஒரு ஆளும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி தரமாக ஒரு வீடியோ நம்ம எடுத்துட்டு வர முடியும். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். தளபதி ரசிகர் நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்கன்னு தெரியும், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மறக்காமல் உண்மையாக தளபதி ரசிகர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. தளபதி விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு இந்த தேர்தலில் அவர் கையாண்ட விதமே ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு. நம்மளுக்கு பார்க்கவே ஓட்டு போட வந்த போது அவர் காட்டிய அமைதியும் ரசிகர்களிடையும் அவர் வைத்த கோரிக்கை இவை அனைத்தும் ஒரு புதுசாகவே ஒரு முதிர்ச்சியாகவே நம்மளுக்கு அரசியல் தலைவர் போல இருந்தது. இப்போது தேர்தல் முடிந்து விட்டதால் அடுத்த கட்டமாக அவர் தனது கட்சி பணிகளை டிவிக்கு எப்படி தீவிரப்படுத்த போகிறாரு. அது மட்டும் இல்லைங்க காய்ஸ், இப்போ அவர் ஓட்டு போட வந்த போது அவர் அந்த கொடுத்த ரியாக்ஷனை ரொம்ப நம்மளுக்கு பார்க்கவே ஒரு பயங்கரமா இருந்துச்சு. அந்த வீடியோவும் போறோம் பாருங்களேன். ஒரு நிமிஷம். மாற்றம் வரணும்னா முதல்ல நாம மாறணும். நிச்சயமாக வாக்கு எண்ணிக்கை முடிவுகளுக்கு பிறகு தனது கட்சியை தரமட்டத்திலிருந்து எப்படி பலப்படுத்துவது என்பது அவரது முதல் வேலையாக இருக்கும். நிர்வாகிகளின் கூட்டம் மற்றும் அதிகப்பட்ட அரசியல் பயணங்கள் குறித்து அவர் என்ன திட்டமிட்டுள்ளார் என்பதை பத்தி நம்ம பேசலாம். அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்துக் கொண்டு இருப்பது அவரது கடைசி படமான ஜனநாயகம் படம் தாங்க. ரிலீஸ் ஆக தேர்தல் முடிந்ததும் படத்தின் போஸ்டர் ப்ரொடக்ஷன் வேலைகள் மிக வேகமாக நடக்கும். ரிலீஸ் தேதி குறிந்த அதிர்பூர்வமாக அறிவிப்பு எப்போது வரும், கோடை விடுமுறையில் முன்னிட்டு படம் வருமா என்று மக்கள் மனதில் அதிகமாக கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்ல காய்ஸ், இதுதான் நம்ம தளபதி விஜயின் கடைசி படமாக இருந்தாலும் அவர் இதில் தனது ஒட்டுமொத்த உழைப்பையும் அதிகமாக அந்த படத்துல கொடுத்திருப்பாரு. அரசியல் பின்னணி கொண்ட கதை என்பதால் நிஜ அரசியல் அவர் எதை செல்ல விரும்பினாலும் அதை திரையில் செய்திருப்பார் என்று நம்ம நம்பலாம். அந்த படத்தை ஒரு சில பேர் டவுன்லோட் பண்ணி அதிகமாக குறுக்கு வழியிலும் பார்த்துட்டாங்க. ஸோ அந்த படத்தை நீங்கள் யாரும் பார்த்துருந்தாலும் சரி பார்க்கலாம் சரி, தியேட்டரில் வரும்போது திரும்பி போயிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம தளபதி விஜய் கடைசி படம் அவர் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த படத்தில் அவர் அதிகமாக எஃபெக்ட் கொடுத்து அவர் அதிகமாக ஆர்வம் காட்டி பண்ணியிருப்பார். ஏன்னா சம படங்கள் அவர் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துக்கு மட்டும் தான் கடைசி படமாக இருந்தாலும் அவர் ரொம்ப எஃபெக்ட் போட்டு அந்த படத்தை ரொம்ப நம்மளுக்காக கொடுத்துருப்பாரு. தயவுசெய்து சொல்கிறேன், யாரும் அதுமாதிரி குறுக்க அந்த படத்தை வச்சிருந்தாலும் இல்லை பார்த்துருந்தாலும் சரி அந்த படத்தை டெலிட் பண்ணுறங்க. தயவு பார்த்தவங்க திரும்ப போய் தியேட்டரில் வந்தால் பாருங்கள். தயவுசெய்து நம்மளுக்காக கடைசியாக ஒரு மனுஷன் பாடுறாங்க, இதுமாரி நம்மளுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கூடாது. உண்மையாக நீங்கள் விஜய் ஃபேன் ஆச்சுன்னா மறக்காமல் நீங்கள் இதுமாரி பண்ணாதீங்க. தயவுசெய்து பண்ணுறவங்களும் நீங்கள் பார்த்துக்கிட்டாங்கன்னா டெலிட் பண்ணி சொல்கிறீங்க. தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க. ஸோ தியேட்டரில் எப்போ ஒருத்தா அப்போ போய் நம்ம அந்த படத்தை பார்த்துக்கலாம். தயவுசெய்து யாரும் மாரி குறுக்கு வேலை டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. ஸோ உங்கள்கிட்ட நான் வேண்டி கேட்டது அது மட்டும்தான். தேர்தல் முடிஞ்ச இந்த நேரத்தில் விஜய் எடுத்திருக்கும் ஒவ்வொரு முடிவும் ரொம்ப கவனமாக தான் அவர் எடுப்பார். அது மட்டும் இல்லை காய்ஸ், முதல்ல அவர் சினிமாவில் காட்டிய அதே தீவிரம் இப்போ நம்ம அரசியலில் இருக்கும். ஜனநாயக படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச கையோடு அவர் அரசியல் வேலைக்கு இறங்கி விட்டார். எல்லாருக்கும் தெரியும். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது. சினிமாவில் அவர் காட்டிய மாஸ் இப்போ நிஜ வாழ்க்கையிலும் மக்களுக்காக அதிகமாக மேலே இருக்கிற அக்கறையும் மாறி இருக்கு. ரசிகர்களுக்கு நமக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குது பார்க்கலாம். நமக்கு அவரை திரையில் பார்க்கும்போது ரொம்ப நம்ம எல்லாருக்கும் அவரை பிடிக்கும் தளபதி விஜய. ஆனா அவர் இப்போ ஒரு பெரிய இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஒருவேளை தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அவர் அரசியல்லே முழு நேரம் இருக்க முடியுமா, இல்லை நமக்கு அவரை திரையில் பார்க்க முடிகிறது என்ற அந்த சின்ன ஏக்கம் எல்லாருக்கும் மனசுல இப்போ வரைக்கும் இருக்குது. திரும்ப நம்ம தளபதி விஜய திரும்ப நம்ம அரசியலில் பார்க்காம இல்லை படத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னு சம பேர் மனசில் இப்போ வரைக்கும் அது நினைச்சு கொண்டு தருகுது. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒரு நடிகராக அவர் கொடுத்த எல்லா சந்தோஷத்தையும் விட ஒரு தலைவர் அவர் நமக்கு செய்ய போகிற மாற்றங்கள் பெருசாக இருக்கும்னு நான் அவரை ரொம்ப இப்போ வரைக்கும் நம்பினுக்கிறேன். அது மட்டும் இல்லை காய்ஸ், அதுக்கு தான் தளபதி விஜய் ஜனநாயக படத்து கூட ஒரு முக்கியமான அரசியல் களமாக அவர் யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதாவது சினிமாவை வெறும் உற்சாகமாக பார்க்காம மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும்னு அந்த கடைசி படம் முயற்சி தான் இந்த படம் இருக்க போகுது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், தளபதி விஜய் சினிமாவிலே தொடர்ந்து நடிக்கணுமா இல்லை அரசியலை முழுசாக கவனம் செலுத்தணுமா?
உங்களோட ஆதங்கம், உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏன்னா டிவிகே ஃபேமிலி ஒரு ஆள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டிவிகே ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்கள் கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நானும் ஒரு கருத்தாக பார்த்துக்க எப்படி கமெண்ட் பண்ணுறேன்.